ஒரு முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசினாரு. சார், நீங்க அதெல்லாம் விட்டுடுங்க, ஜூலை 16 விட்டுடுங்க, 18 விட்டுடுங்க, ஜனவரி 14 விட்டுடுங்க, நவம்பர் 1 விட்டுடுங்க. ஆனா உண்மையா தமிழ்நாடு விடுதலை கிடைச்ச நாள் மே மாசம் 4ஆம் தேதி. இது அவருடைய கருத்து. அவர் சொன்ன கருத்து. 60 ஆண்டு காலமாக இருவரும் மாறி மாறி ஆட்சி செய்து உண்மையான தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைத்த நாள் என்று மே மாசம் 4ஆம் தேதி மக்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள், ஒரு மாற்றம் கொண்டு வந்தார்கள் என்று இது அவருடைய கருத்து. ஊடக நண்பர்களுக்கு திரித்து இதை நான் சொன்ன மாதிரி நீங்க போடாதீங்க. ஆனாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முயற்சியை நாம் எடுத்தோம். மாற்றம் முன்னேற்றம் மாண்புமணி என்று 2016 ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். ஒரு மாற்றம் வேண்டும் என்று அது முயற்சி செய்தோம். நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம எல்லாமே முன்கூட்டியே செஞ்சிடுவோம். அதான் நமக்கு பிரச்சனையே. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மது ஒழிப்பு, மது விலக்கு, மது ஒழிப்புன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போ ஒருத்தர் கூட மூச்சு விடல. ஐயோ மதுவா, ஒரு கட்சி கூட மூச்சு விடல. ஆனா அப்பவே எது வந்தாலும் பரவாயில்ல, நாங்க மது விலக்கு கொள்கை, மது ஒழிப்பு என்று தொடர்ந்து போராடி 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 இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் கொள்கை அளவில் மது விலக்கை நாங்கள் கொண்டு வருவோம், ஆதரிக்கின்றோம் என்று அந்த அளவுக்கு அத்துணை கட்சிகளும் இன்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் இப்பொழுது திடீரென்று மதுவை ஒழிக்க வேண்டும். நாங்க 30-40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்ம பிரச்சனையே. அதுதான் நம்ம எல்லாமே முன்கூட்டியே எடுத்துட்டு பண்ணிட்டு இருப்போம். 25 ஆண்டு காலமாக உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றோம். நாம் என்ன, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை போதை பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது, விவசாயத்தை மேம்படுத்துவோம், கல்வியை மேம்படுத்துவோம், சுகாதாரத்தை எப்போ 25 ஆண்டு காலமாக இந்த உறுதிமொழியை வெள்ளை சீருடையிலிருந்து இளைஞர் சங்கம் சார்பில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உறுதிமொழி கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். அதேதான் ஒரு மாற்றம் வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் முயற்சி பண்ணோம். அப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம், கலைஞர் அவர்கள் ஒரு பக்கம் இருந்த காரணத்தால் மக்கள் நம் மீது நம்பிக்கை அன்று வைக்க முடியும். நம்முடைய பிரச்சாரம் வெற்றி பெற்றது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரம் வெற்றி பெற்றது. நாம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு பண்ணியிருந்தா வேற விதம். ஆனாலும் அது அரசியல் சூழல்கள். ஆனால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்கிறது, பாட்டாளி கட்சியுடைய அறிக்கைகள் என்ன என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் மட்டுமல்ல, அத்துணை தலைவர்களும். ஏன்னா நம்ம அறிக்கை வந்த பிறகுதான் மற்ற தலைவர்கள் அதை பார்த்து தான் வந்திருக்க, அன்புமணி விட்டுருக்காப்லையே, சரி நம்மளும் அதை பார்த்து காப்பி அடிச்சு கட் பேஸ்ட் போட்டு அடிக்குது. எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம சொல்ற கருத்தை எல்லாருக்கும் போய் சேரணும். ஆனா கடந்த 5 ஆண்டு காலம் அது என்னன்னு தெரியல. திமுக ஆட்சியில் அது அப்படியே ஒரு நிறுவனம், பெண் நிறுவனம்லாம் வச்சுக்கிட்டு அவங்க மீடியாவுக்கு போன் பண்ணி அச்சுறுத்தி, அதில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். கடந்த ஆட்சி காலத்தில் முதலீடு சம்பந்தமாக ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம். பொய் முதலீடு என்று ஒரு புத்தகத்தை, ஒரு ஆவணத்தை நாம் வெளியிட்டோம். அதுல என்ன, திமுக சொன்னாங்க 12,16,000 கோடி முதலீடு வந்துவிட்டது தமிழ்நாட்டிலே, தொழில் துறையிலே, தனியார் துறையிலே என்று அவர்களுடைய பொய் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதை முறியடிப்பதற்காக ஒரு புத்தகம், ஆவணத்தை வெளியிட்டு அது பொய் முதலீடு, ஆனால் உண்மையிலே வந்த முதலீடு 98,000 கோடி தான் வந்தது, 12,16,000 கோடி வரல. அமைச்சரவை கூட்டத்திலே 1,60,000 கோடி தான் அனுமதி பெறப்பட்டது என்றெல்லாம் சொன்ன பிறகு இதை டிவியில ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க. 1/2 மணி நேரம் செய்தி. அது இது செய்தி லைவ் புரோகிராம். இந்த செய்தி வெளியிடக்கூடாது என்று திமுகவுடைய முதல் குடும்பத்திலிருந்து ஒரு நபர் அந்த தொலைக்காட்சியினுடைய முதலாளி, ஓனர், அவர்கிட்ட போன் பண்ணி மிரட்டி, இந்த புரோகிராம் நீங்க பண்ணீங்க அவ்வளவுதான், உங்க டிவியை நாங்க கட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான், உங்களை ஒழிச்சிடுவோம். உடனே அந்த ஓனர் ஓடி போய் அந்த புரோகிராமை நிறுத்துறார். எந்த அளவுக்கு கடந்த ஆட்சியில் யாருக்குமே
ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழல், ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழல். ஊடகம் என்பது 4வது தூண் ஜனநாயகத்தில். அவர்கள் தான் ஆட்சியில் யார் இருக்கின்றார்களோ, அரசியல் என்ன செய்கின்றார்களோ, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அது மனசாட்சிப்படி அது வெளியிட வேண்டும், பயமில்லாமல் அதை வெளியிட வேண்டும். அவருடைய கடமை அது. 4வது தூண், the fourth pillar of democracy என்று சொல்வோம். ஆனால் அது 5 ஆண்டு காலத்திலே அப்படி ஒரு சூழல் இல்லை. இப்பொழுது அது மாறி இருக்கிறது. இப்பொழுது அத்துணை ஊடகங்களுக்கும் இன்னைக்கு தைரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றால் அதை வரவேற்கின்றோம். அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது உங்களுக்கு. உடனே இப்படி பேசினா அன்புமணியா, ஓ கூட்டணி வச்சுட்டான், ஆளுங்கட்சி கூட அன்புமணிக்கும் இருக்கும். எங்களுக்கு வேண்டியது என்னன்னா தமிழ்நாடு மக்கள் வெற்றி பெற வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.